நோவாவும் துணிச்சலான சிங்கமும். நோவா தனது கிராமத்திற்கு அருகிலுள்ள காட்டை ஆராய விரும்பிய ஒரு ஆர்வமுள்ள சிறுவன். ஒரு நாள் பிரகாசமான பட்டாம்பூச்சிகளின் பாதையை பின்தொடர்ந்த போது அவர் முன்னெப்போதையும் விட ஆழமாக அலைந்தார். திடீரென்று ஒரு ஆழ்ந்த அலறல் சத்தம் கேட்டது. ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவர் வெளியே உற்று பார்த்து அடர்த்தியான மேனுடன் ஒரு அற்புதமான தங்க சிங்கத்தை கண்டார். ஆனால் ஏதோ தவறாக இருந்தது. சிங்கத்தின் கால் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. முதலில் நோவா பயந்தார். கடுமையான சிங்கங்களின் கதைகளை அவர் கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் சிங்கத்தின் கண்களை பார்த்தபோது அவர் கோபத்தை அல்ல, வலியை கண்டார். தனது தைரியத்தை வரவழைத்து அவர் கவனமாக அணுகினார். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று அவர் கிசுகிசுத்தார். மெதுவாக அவர் வந்து பொறியை திறந்து பார்த்தார். சிங்கம் நிம்மதியின் ஒரு சிறிய கர்ஜனையை வெளிப்படுத்தி மரங்களில் காணாமல் போவதற்கு முன்பு நோவாவின் கையை மெதுவாக நக்கிக் கொண்டது. நாட்கள் கடந்தன. நோவா அடிக்கடி சிங்கத்தை பற்றி நினைத்தார். பின்னர் ஒரு நாள் பிற்பகல் விறகு சேகரிக்கும் போது அவர் அலறல்களை கேட்டார். ஒரு வேட்டைக்காரர்கள் குழு அவரை சூழ்ந்திருந்தது. நோவா தப்பிக்க ஒரு வழியை தேடிக் கொண்டிருந்த போது அவரது இதயம் துடிக்கத் தொடங்கியது. அப்போது காடு முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனை எதிரொலித்தது. தங்க சிங்கம் மரங்களிலிருந்து குதித்து நோவாவுக்கு முன்னால் பாதுகாப்பாக நின்றது. அதிர்ச்சியடைந்த வேட்டைக்காரர்கள் பயந்து உடனே தப்பி ஓடினர். சிங்கம் கனிவான கண்களால் நோவாவிடம் திரும்பிய போது நோவா புன்னகைத்தார். நன்றி நண்பரே என்றான். அன்று முதல் நோவாவும் சிங்கமும் ஒரு சிறப்பு பிணைப்பை பகிர்ந்து கொண்டனர். கருணையும் துணிச்சலும் மிகவும் எதிர்பாராத நட்பை உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்தது.